சசிகலாவின் ரீஎன்ட்ரி. அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற ஆளுமையுடன் வலம் வந்த ஜெயலலிதாவின் நிழலாக தொடர்ந்தவர் சசிகலா என்பது அனைவரும் அறிந்ததே. ஒரு கட்டத்தில் அதிமுகவில் சாதாரண கிளை பதவியில் தொடங்கி வட்ட மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் வரை கட்சி பதவிகள் வழங்குவதாக இருந்தாலும் சரி, அரசு நிர்வாகத்தில் வட்டாட்சியரில் தொடங்கி உயர் IAS IPS என அனைத்து பதவிகளுக்கும் ஆட்களை நியமிப்பது, பணி இடமாற்றம் செய்வது என அனைத்து நடவடிக்கைகளும் சசிகலா ஆட்சியுடனே நடைபெற்றன என்ற கருத்தே நிலவியது. என்னவென்றால், ஜெயலலிதாவால் போயஸ் தோட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா சகல மரியாதையுடன் மீண்டும் என்ட்ரியாகி ஆளுமை செலுத்தினார். எனவே சசிகலாவை ஜெயலலிதாவிற்கு அடுத்ததாக 2வது இடத்தில் வைத்தே கட்சி நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அவரை பார்த்தனர். இதனால் சசிகலா சின்னம்மா என்றே கட்சியினரால் அழைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுக தன்வசம் வரும் என சசிகலா தீர்க்கமாக நம்பினார். அதற்கு ஏற்றவாறே அவரது அரசியல் நகர்வுகளும் இருந்தன. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பதவியில் தொடங்கி OPS வசம் இருந்த முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அதிமுகவுக்கு சட்டமன்ற தலைவராகவும் சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் காலத்தின் முடிவு வேறு மாதிரி இருந்தது. சொத்து குவிப்பு வழக்கில் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறை சென்ற சசிகலா EPSஐ முதலமைச்சராக்கி விட்டு சென்றார். அதன் பின்னர் அதிமுகவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட மாற்றங்களை அக்கட்சியை 4ஆக சிதறடித்தது. எனினும் சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை முடிந்து சிறையிலிருந்து வந்ததால் அதிமுக எப்படியும் தன் வசம் வரும் என உறுதியாக நம்பினார் சசிகலா. கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சிறை தண்டனையை முடித்து பெங்களூருவில் இருந்து தமிழகம் வந்த சசிகலாவிற்கு தமிழக எல்லையிலிருந்து வழிநெடுகிலும் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்க தீவிர அரசியலில் ஈடுபட போவதாக சசிகலா அப்போது தெரிவித்தார். இதற்காக கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார். ஆனால் அதிமுகவின் நிலை முற்றிலுமாக தலைகீழாக மாறியிருந்தது. EPS OPS இணைந்து சசிகலாவை கட்சியில் சேர்ப்பதில்லை என்ற முடிவில் உறுதியாக இருந்தனர். மூத்த நிர்வாகிகளின் நிலையும் இதுவாகவே இருந்தது. இதனை உணர்ந்த சசிகலா ஏதாவது ஒரு கட்டத்தில் அதிமுக தானாக தன்னிடம் வரும் என்று உறுதியாக நம்பினார். எனவே 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது ஒரு முடிவெடுத்தார். அதிமுக எப்படியேனும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அதற்காக தான் அரசியல் இருந்து ஒதுங்குவதாகவும் அறிவித்தார். ஆனால் அதிமுக வெற்றி பெறவில்லை. அது மட்டுமல்லாமல் அக்கட்சியில் அடுத்தடுத்த குழப்பங்கள் நிலவி வந்தன. இதனால் மீண்டும் முழு வீழ்ச்சியில் அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்ட சசிகலா 2022ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் தனது முதல் சுற்றுப்பயணத்தை ஆன்மீக பயணமாக தொடங்கினார். ஆனால் அது அவருக்கு பயனளிக்கவில்லை. 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மீண்டும் ஒரு பயணம், ஆனால் பலனில்லை. அதிமுகவை ஒன்றிணைப்பதே தனது லட்சியம் என சசிகலா தொடர்ந்து கூறி வந்தார். இந்த நிலையில் EPS தலைமையிலான அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்தது. தொண்டர்கள் மட்டுமன்றி நிர்வாகிகளும் துவண்டனர். EPS மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்தது. இதன் உச்சகட்டமாக நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் மோசமான தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் சசிகலாவின் குரல் மீண்டும் ஒலித்தது. அதிமுக முடிந்துவிட்டதாக யாரும் எண்ண வேண்டாம், நான் என்ட்ரியாகிவிட்டேன் என்று கூறி கட்சியை ஒருங்கிணைக்கும் பயணத்தை தென்காசியில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கினார். 4 நாட்கள் இந்த பயணம் நடைபெற்றது. இந்த பயணமும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. இந்த நிலையில் மக்களவை தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து அதிமுக நிர்வாகிகளுடன் EPS நடத்திய ஆலோசனை கூட்டங்களில் OPS சசிகலாவை கட்சியில் இணைந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை மூத்த நிர்வாகிகளை வலியுறுத்தி வருவதாகவும் அதை EPS உறுதியாக மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்த கேள்விக்கு பதில் கிடைக்க தொண்டர்கள் இன்னும் காத்திருக்க வேண்டிய சூழல்தான் உள்ளது. அது மட்டுமல்லாமல் OPS சசிகலாவை இணைக்க உறுதியாக மறுத்து வரும் எடப்பாடி பழனிசாமியின் பலம் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களத்தில்தான் வெளிப்படும் என்பதே கள யதார்த்தமாக உள்ளது.